ஹாய் ஆல், ராஜ்மா கறி பார்க்கலாமா? எனக்கு ராஜ்மா அந்தளவுக்கு பிடிக்காது. பட் அதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுனால நான் அப்பப்போ சேர்த்துக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேரலாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு மிக்சியில் அடிக்க பிடிக்கலன்னா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ராஜ்மா வேக வைக்கிறது சொல்லித்தரேன். இதான் மெயினான பார்ட். 12 to minimum 14 hours ஊற வைக்கணும். அண்ட் குக்கரில் மினிமம் ஒரு 7 விசில் வைங்க. 7 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 minutes சும்மா வேக விடுங்க. அதுதான் இங்கே ராஜ்மா நல்லா குக் ஆகணும். இப்போது இந்த இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளி இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த தக்காளி அரைச்சி வைக்கும் போது நீங்கள் 1-2 அரைச்சிக்கோங்க. ஏன்னா தக்காளி ரொம்ப ஜூஸியாக இருக்கிறதுனால மிக்சிலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் அப்படி இப்படின்னு அரைச்சா கூட போதும். இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக வேணால் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். மெயின் சீரகத்தூள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. எப்பொழுதுமே மசாலாலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வதக்க மாட்டேங்கிறாங்க. மசாலாவும் ஆக்சுவலாக வேகணும். மசாலா எப்படி வேகணும் எனக்கும் தெரியாது. ஆக்சுவலாக மசாலா எப்படா வேகும் அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க, நல்லா வதக்கிட்டு இருக்கும் போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ தான் மசாலா வெந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் எப்போ பண்ணாலுமே மசாலா போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ காட்டுற பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ராஜ்மாவை போட்டு நீங்கள் அந்த வேக வச்ச தண்ணியுமே ஆட் பண்ணி அவ்வளோதான், கொதிக்க விட்டுருங்க ஒரு 15 நிமிஷம். கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் தூவி விட்டுருங்க. இதில் நீங்கள் ராஜ்மாவை மசிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ராஜ்மா மசிச்சு ஆட் பண்ணுறதுனால கிரேவியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பாய்.